மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்துவின் அனுசாரம் புத்தகம் 3 அதிகாரம் 40. எனக்கு ஆறுதல் அளிக்க எந்த மனிதனும் இல்லாததால் பக்தியின் பொருட்டும் அதன் வழியாக நான் உம்மை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றதாலும் என்னிடமிருந்து எல்லா மனித இன்ப நலன்களையும் எப்படி கைவிடுவது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்போது நான் தகுதி உள்ளவனாய் உமது தயவில் நம்பிக்கை வைத்து ஒரு புதிய ஆறுதலின் வரத்தினில் அக்களிப்பேன். இது எனக்கு அடிக்கடி நிகழும் பொழுது அனைத்தும் உம்மிடமிருந்து புறப்படும். உமக்கு நன்றி உரித்தாகுக. உண்மையில் நான் வீணே, உமது பார்வையில் ஒன்றுமில்லாத நிலையற்ற பலவீனமான மனிதன். எனவே நான் எங்கு பெருமை கொள்ள முடியும்? எதற்காக நான் உயர்வாக கருதப்பட விரும்புகிறேன்? என்னுடைய ஒன்றுமில்லாமையின் உண்மையால் இது மிகவும் வீணே. உண்மையிலேயே வீண் பெருமை ஒரு தீய வாதையாகும். ஏனென்றால் அது உண்மையான மாட்சியிலிருந்து விலகிச் செல்கிறது, விண்ணக அருளிலிருந்து நம்மை பறிக்கிறது. ஏனெனில் ஒரு மனிதன் தன்னில் மனநிறைவு கொள்ளும்போது அவன் உமக்கு வருத்தம் அளிக்கிறான். அவன் மனித ஆரவாரத்தை விரும்பும்போது அவன் உண்மையான நற்பண்புகளை இழக்கிறான். ஆனால் உண்மையான மாட்சியும் தூய அக்களிப்பும் உம்மில் மாட்சி அடைவதற்காகவே அன்றி ஒருவனின் சுயத்தில் அல்ல, உமது பெயரில் மகிழ்வதற்கன்றி ஒருவனின் சொந்த பலத்தில் அல்ல. எந்த படைப்பிலும் இன்பம் காணாதிருக்க பொருட்டு மட்டுமே மீட்டருளும். உமது நாமம் போற்றப் பெறுக. என்னுடையது அல்ல, உமது செயல்கள் மகிமைப்படுத்தப்படட்டும். என்னுடையது அல்ல, உம்முடைய திருநாமமே வாழ்த்தப் பெறட்டும். மனிதர்களின் புகழால் எனக்கு எதுவும் சாற்றப்படாதிருக்கட்டும். நீரே என் மாட்சி, நீரே என் இருதயத்தின் ஆரவாரம். உம்மில் நான் நாள் முழுவதும் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய குறைபாடுகளைத் தவிர வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன். தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதயே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை, நல்லது அவனில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர், புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அளவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு
என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக வருகிறார். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.